Dear students, you are in 10th standard now. Now you are in English class. In English, under the prose section, you have the first heading, his first flight. Do you know what is flight? Do you know the meaning of the flight? The flight is the noun form of the word fly. So, fly means பறத்தல். இங்கு ஒரு இளம் கடற்பறவை, young seagull, how it gets motivated by its parents, that you are going to see. ஒரு young seagull தன்னுடைய பெற்றோர்களால் எவ்வாறு ஆர்வமூட்டப்பட்டு தன்னுடைய பறக்கும் செயலை தொடங்குகிறது என்பதனை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம லெசனை மட்டும் இல்லாமல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நவ் ஃபஸ்ட் we are going to see the meaning of the lesson and then the hard words. Here, the young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. That means seagull was all alone. லோன்லியாக இருக்குது. முந்தின நாளே அதனுடைய பிரதரும் சிஸ்டரும் பறந்து போயிட்டாங்க. இது மட்டும் பயந்து போய் என்ன செய்யலை, அவங்க கூட போகலை. பிகாஸ் இட் ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தெம். இதில் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இதனுடைய காலை முன்னே எடுத்து வைக்கும்போதே அதுக்கு ஒரு பயம். என்ன அப்படின்னா, அந்த லெட்ஜில் தான் இருக்குது. வாட் மீன் தி லெட்ஜ்? ஜன்னலோட விளிம்புன்னு சொல்லலாம், தொங்குப்பாறைன்னு சொல்லலாம். அதனுடைய ஓரத்தில் நின்றுட்டு தன்னுடைய விங்ஸை, தன்னுடைய ரெக்கையை என்ன செய்யுது, அடித்து பறக்கிறதுக்கு முயற்சிக்குது. அப்போவும் அது என்ன செய்யுது, பயப்படுது. கீழே பார்த்தா ஒரு பெரிய வைட் ஏரியாவில் உள்ள கடல். அடியில் போனால் அது ரொம்ப ஆழமாக இருக்குது. இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன். தட் மீன்ஸ் ஸோ மெனி மைல்ஸ் டவுன். ஸோ இதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இவ்வளோ ஆழத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுடைய விங்ஸ் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நினச்சிட்டு, கண்டிப்பாக பண்ணாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு தன்னுடைய ஹெட்டை பெண்ட் பண்ணி எந்த ஹோலுக்குள்ளே அது தூங்குமோ அதே ஹோலுக்குள்ளே அந்த லெட்ஜுக்கு அடியில் போய் உள்ளே போய் உட்காந்துருச்சு. அதனோட பிரதரும் சிஸ்டரும் பறக்கிறத இது ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய விங்ஸ் இதனுடைய விங்ஸை விட வெரி ஷார்ட். தட் மீன்ஸ் their wings were far shorter than the young seagull's wings. But what did they do? They ran to the brink. Brink கிட்டக்க போகிறாங்க. they flapped their wings. அவங்களோட விங்ஸை அசைக்கிறாங்க, உடனே பறந்துடுறாங்க. ஆனால் இந்த யங் சீகல்லோ அதனுடைய தைரியத்தை கேதர் பண்ணுறதுக்கு, மஸ்டரப்னா கேதர், அதை திரட்டுறதுக்கு தவறிடுச்சு. இப்போது அதனால் இது முயற்சி பண்ணால் கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் அளவுக்கு அது முயற்சி பண்ணுது. உடனே அதனோட பேரண்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம், ஷ்ரில்லி ஸ்கோல்டிங் ஹிம், த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டார்வ். என்னென்னா, அவங்க ஃபாதரும் மதரும் கீச்சு குரலில் இந்த யங் சீகலில் கூப்பிட்டு திட்டுறாங்க, பயமுறுத்துகிறாங்க. நீ இந்த மாதிரி பறக்காமல் இருந்தியானா கண்டிப்பாக பட்னியில் தான் இருக்க போகிற, நீ பறக்காவிட்டாலொழிய நீ பட்னி தான் இருக்க போகிற. ஸோ பட் வாட் அபவுட் தி யங் சீகல்? இட் தாட் அபவுட் இட்ஸ் லைஃப். இட் குட் நாட் மூவ். தட் மீன்ஸ் தி யங் சீகல் குட் நாட் மூவ். இது என்ன அப்படின்னா, இவ்வளவு நடந்தது 24 hours ago, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போது அந்த நாள்லேருந்து
யாருமே, அதாவது இதை எட்டி கூட பார்க்கல. நோபடி ஹேட் கம். அப்போது த டே பிஃபோர் ஃபுல்லாக முழு நாளும் இது என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய லெட்ஜில் உட்காந்துக்கிட்டே இவங்க பேரண்ட்ஸ் பறக்கிறதையும், இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர் பறக்கிறதையும், இவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பறக்கும் கலையை கரெக்ட் பண்ணுறதையும் சொல்லிக் கொடுக்குறதையும், அதே சமயத்தில் எப்படி ஸ்கிம் பண்ணணும், எப்படி ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு டைவ், ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவனுடைய பிரதருக்கும் சிஸ்டருக்கும் சொல்லிக் கொடுக்குறதையும் பார்த்துட்ருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, அதே சமயத்தில் இது என்ன செய்யுதுன்னா, அதனுடைய ஓல்டர் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு சீ ஃபிஷ்ஷை பிடிக்கிறது. அதாவது தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஹெர்ரிங். தட் இஸ் அ நியூ வேர்ட் ஹியர். வாட் டு யூ மீன் பை ஹெர்ரிங்? ஹெர்ரிங் மீன்ஸ் சீ ஃபிஷ். இந்த சீ ஃபிஷ்ஷை முதல்ல அதை பிடிச்சி அதை அப்படியே ஆர்வத்தோடு சாப்பிடுது. அண்ட் டிவவுர் இட். டிவவுர்னா ஆர்வத்தோடு சாப்பிடுது. அப்போது ஈட்டிங் என்தூசியாஸ்டிக்கலிமோ இங்கிலீஷில். தென் எங்கே சாப்பிடுது? இட் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ ராக். இதை பேரண்ட்ஸ் பார்த்து அப்படியே அந்த பிரதரை சுற்றி வந்து ஒரு தே பிகேம் வெரி ப்ரவுட் அண்ட் தே ப்ரொடியூஸ்ட் த கேக்லிங் சவுண்ட். தென் ஆல் த மார்னிங் எல்லாம் த ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ், த யங் சீகல்ஸ், பிரதர், சிஸ்டர், பேரண்ட்ஸ், all of them, they walk down on the big plateau. Plateau means பீடபூமின்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது கடலுக்கு மேலே உள்ள ஒரு நடு பார்ட்டு. அந்த பார்ட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன, அதாவது இந்த இந்த சீகல் வந்து வேர் இட் வாஸ் ஆப்போசிட் டு தெம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? நடந்து போயிட்டு சும்மா போல. தே லாஃப்ட் அட் திஸ் சீகல். வை? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கவர்டிஸ். அதனுடைய கோழைத்தனத்தை நினச்சி. கவர்டிஸ் மீன்ஸ் கோழைத்தனம். ஸோ வாட் டு யூ மீன் பை ஹெர்ரிங்? ஹெர்ரிங் மீன்ஸ் sea fish. So for this, if you want to make sentence, you can make sentence. The young seagull's brother caught the first herring and it ate enthusiastically, devoured it, and the birds, they gave a cackling sound. It gave a proud cackle, the sound produced by the birds. And cowardice means kozhaithanam. So the young seagulls, parents and brother and sister, all of them laugh at this seagull for its cowardice. That is, if a boy becomes coward, he cannot do anything. So he is a coward, we can say. At the same time, all of them will laugh at the boy for his cowardice. We can make sentences like this also. So today, up to this we shall stop. The remaining tomorrow we shall continue. The young seagull had not eaten anything. It was in severe hunger. ரொம்ப பசியோடு இருக்குது. அப்போது it had found a dried piece of mackerel's tail. அது வந்து எதை கண்டுபிடிச்சதுன்னா, ஒரு சீஃபிஷ்ஷோட ஒரு உலர்ந்த துண்டு, சீஃபிஷ்ஷோட டெயில் மீன்ஸ் வால், அதனுடைய ஒரு துண்டு தான் அதுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் காஞ்சிருக்கு. அட் த ஃபார் எண்ட் ஆஃப் த லெட்ஜ். அதை சுற்றி இவரை பார்க்குது. நத்திங் வாஸ் லெஃப்ட். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் he was trying to find where his brothers and sister had been hatched. எங்கே அவைகள் குஞ்சு பொரிக்கப்பட்டனவோ அந்த இடத்துலலாம் போய் சுற்றி பார்க்குது. At last he could find a piece of dried eggshell. Dried pieces of eggshell. Then taking them, he gnawed. What do you mean by gnawed? Chewed or bit. How it was? It was like eating a part of himself.
தட் மீன்ஸ் தண்ணியே அது சாப்பிட்ற மாதிரி அது அப்படியே கடித்து சவச்சு சாப்பிட்டுட்ருக்கு. தென் வாட் டிட் த யங் சீகல் டூ? ஹீ தென் ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் லைக் எ ஹார்ஸ். அப்படியே வேகமாக போயிட்டு அதனுடைய லெட்ஜில் நடந்து வருது. அதே சமயத்தில் he was walking carefully, that is daintily he was taking steps. Why? He wanted to find the way, how he could reach the parents without flying. பறக்காமல் தன்னுடைய பேரண்ட்ஸை எப்படி அடையிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. இப்போ ஒவ்வொரு சைட்லேயும் அது பார்த்தா the ledge ended in a sheer fall of precipice. Precipice means a very steep place. ஸ்டீப்பாக இருக்குது அந்த இடம். with the sea beneath. சீக்கு அடியில் பார்த்தா தனக்கும் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கும் நடுவில் there was a deep wide crack. Surely he could reach them without flying. Only when, if he could only move northwards along the cliff face, cliff faceல நார்த்வேர்ட் வழியாக வடக்கு திசையை பார்த்து நடந்தால் முடியுமா அப்படின்னு யோசிக்குது. அப்படி போனோம்னா then what he could walk? எது மேலே அது நடக்கிறது? there was no ledge. லெட்ஜ் இல்லை. it was not a fly. அதனால் பறக்கவும் இப்போ முடியாது. அண்ட் above him மேலே பார்த்தா he could see nothing. டாப்லேயும் ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தா the precipice was sheer. what do you mean by sheer? ஒரு mere falling. அப்படியே ஹேங்கிங்காக இருக்குது, அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை. அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் மேலே பார்த்தா was perhaps farther away than the sea beneath him. sea எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அதே மாதிரி மேலே உயரத்தில் பார்த்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. he stepped slowly out to the brink of the ledge. அந்த லெட்ஜோட ஓரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக். ஒரு லெக்கை வச்சுட்டு இன்னொரு லெக் மேலே அப்படியே அதனுடைய ஃபீட்டில் அதனுடைய விங்ஸில் அடியில் மறைச்சிட்டு இப்போது he closed one eye. ஜஸ்ட் he pretended to be falling asleep. தூங்குற மாதிரி நடிக்குது. அப்போவாது அவங்க மதரோ அவங்க பிரதர் சிஸ்டரோ ஃபாதரோ பார்ப்பாங்களா தன்னை அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிக்குது. பட் they took no notice of him. ஆனால் என்ன செய்யலை, அவங்க பார்க்கல. இப்போது இது என்ன செய்யுது இந்த யங் சீகல்? he saw two brothers and his sister lying on the plateau. அந்த பிளேட்டியோவில் அப்படியே they were sleeping slightly, dozing means sleeping slightly, with their heads sunk into their necks. that means தன்னுடைய ஹெட்ஸை அவங்களுடைய ஹெட்ஸை என்ன செஞ்சுருக்கு, அவங்க அவங்களுடைய நெக்ஸுக்கு அடியில் வச்சுட்டு they were sleeping. at the same time, what was the young seagull's father doing? The young seagull's father was preening the feather. What do you mean by preening? Preening means cleaning the feather. How? With his beak. அதனுடைய பீக்னால அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. on his wide back. What about his mother? His mother was looking at him. Where was she standing? She was standing on a little high hump on the plateau. பிளேட்டியோவில் அப்படி ஒரு கொண்டைன்னு சொல்லுவோம். ஹம்ப்னா கொண்டை. அது டாப் பார்ட்டு அதில் போய் நின்றுக்கிட்டு அதனுடைய ஒயிட் பிரெஸ்ட்டை இட் த்ரஸ்ட் ஃபார்வேர்டு அப்படி முன்னே தள்ளிக்கிட்டு அந்த மதர் யங் சீகல்ஸோட மதர் அங்கே நிற்குது. ஆனால் வாட் இஸ் ஷீ டூ? ஷீ டோர் அட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்க்ராப்டு அப்படியே ஸ்க்ராப் பண்ணுது each side of her beak on the rock. அதை பார்த்த உடனே the young seagull became very mad. The sight of the food maddened the young seagull. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. இதே மாதிரி கடிச்சு இதே மாதிரி ஷார்பன் பண்ணி அதனுடைய காலில் இந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வச்சு
இதுவும் சாப்பிடணும் அப்படின்னு எவ்வளோ ஆசைப்பட்டது. அதுக்கும் ஆசை தான், இப்போ முடியல அதால். ஹீ அட்டர்ட் எ லோ கேக்கிள், அப்படியே ஹீ ப்ரொடியூஸ்ட் எ சவுண்டு. தென் ஹிஸ் மதர் கேக்கிள் டூ, அந்த யங் சீகளோட மதரும் அதே மாதிரி ஷீ ப்ரொடியூஸ்ட் சவுண்ட் அண்ட் லுக்ட் அட் ஹிம். Him refers to young seagull. So from this, what do you understand? Again, the young seagull was trying to catch the attention of the mother and father and his brother and sister, but they took no notice of him. And also now, you came to know the meaning of the hard words today: trotted, precipice, gnawed, and preening. I hope you would have understood this part of the lesson. We are going to see the remaining part of the lesson. The seagull cried, "Ga, ga, ga." Why did he cry? Because he saw a piece of fish in his mother's beak. But what did his mother do? In return, his mother shouted. That is also mockingly, ஒரு கிண்டலா, ஒரு பரிகசிக்கிற விதமா, "கால் ஊலா." In such a way she shouted. On hearing this, the young seagull called plaintively. The young seagull called sadly because he could not get the piece of fish now. But after a minute, what happened? The seagull uttered a joyful scream. ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு சத்தம் போட்டது. ஏன்? அதனுடைய மதர் ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த சீகலுக்கு நேராக பறந்துட்டுருக்கு. எப்படி நமக்கு அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும்? அந்த சந்தோஷத்தில் இது வந்து என்ன செய்யுது? He uttered a joyful scream. ஆனால் இந்த சீகல் கிட்டக்க போய் அந்த மதர் பேர்ட்டேருந்து அந்த ஃபிஷ்ஷை வாங்கணும். ஆனால் இதால் வாங்க முடியல. ஏன்? இது ட்ரையிங், அவ்வளோதான். இட் வாஸ் ட்ரையிங். ஆனால் மதர் பேர்டோ இந்த யங் சீகல்லுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அப்ரெஸ்ட் ஆஃப் த லெட்ஜ், அந்த லெட்ஜுக்கு இணையாக. ஷீ ஹால்டட். She stopped there. His mother bird stopped. Her legs hanging limp, her wings motionless. A piece of fish in her beak, almost within reach of his beak. Mother beakல அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. கிட்டக்க யங் சீகல் வந்து அதை வாங்குற மாதிரி பக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த சீகல் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும். பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த மதர் சீகலோட பீக்லேருந்து இந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வாங்க முடியும். ஹீ வெயிட்டட் எ மொமெண்ட் இன் சர்ப்ரைஸ். அப்படி ஆச்சரியமாக வெயிட் பண்ணுது. ஒண்டரிங் ஒய் ஷி டிட் நாட் கம் நியரர். இது யோசிக்குது, ஏன் மதர் பேர்ட் என் பக்கத்தில் வரல? தென் இமீடியட்லி த யங் சீகல் வாஸ் மேடன்ட் பை ஹங்கர். ஆல்ரெடி த யங் சீகல் வாஸ் இன் ஹங்கர், பசியோடு இருக்குது. அப்படி பசியில் ஒரு வெறி. உடனே இந்த சீகல் என்ன பண்ணிச்சுன்னா, he dived at the fish with a loud scream. He fell outwards and downwards into space. அந்த எப்படினாலும் அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வாங்கணும் அப்படின்னு இப்போ உந்துதல் வந்துருச்சு. உடனே அது என்ன செஞ்சிருச்சு? டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபிஷ்ஷை நோக்கி. ஒரு சத்தம் போடுது. he fell outwards and downwards. வெளியில், உள்ள, கீழே எல்லா இடத்துலையும் பறக்குது ஸ்பேஸில். his mother had swooped upwards. That means, swooped means moving quickly and easily through the air. அந்த ஏரில் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆனால் ஈஸியாக பறக்குது மதர் பேர்ட். இதை பார்த்த உடனே இந்த சீகல் வந்து என்னென்னா, மதர் பேர்டுக்கு அடியில் பறந்துட்டுருக்கு. ஹி ஹர்ட் த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ். அந்த விங்ஸ் அந்த காற்றுல அப்படியே அசைஞ்சு கொடுக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை
இந்த யங் சீகல் கேட்குது. தென் எ மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்ட் ஹிம். அப்படியே இதுக்கு ஒரு அரக்கத்தனமான ஒரு பயம். அந்த பயத்தில் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். அதனுடைய ஹார்ட் அப்படி இருதயமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஹீ குட் ஹியர் நத்திங். எதுவுமே கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். அது ஒரு செகண்டு தான். த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹீ ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அப்வர்ட்ஸ். தட் இஸ் அதனுடைய விங்ஸை என்ன செஞ்சது, நல்ல வெளியில் மேலே விட்டுது. த விண்ட் ரஷ்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் ஃபெதர். அப்படியே அந்த காற்று அதனுடைய பிரெஸ்ட் ஃபெதருக்குள்ளே போய் தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அதனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஏர், பிகாஸ் ஆஃப் விண்ட், த யங் சீகல் ட்ரை டு ஃப்ளை. He could feel the tips of the wings cutting through the air. அந்த ஏருக்குள்ளே அப்படியே அந்த விங்ஸ் போகிறத இது ஃபீல் பண்ணுது. He was not falling headlong now. முதல்ல பயந்ததே, மேலே லெட்ஜில் உட்காந்துட்டு கீழே பார்த்தா தான் விழுந்துருவோம், அப்படி ஸ்ட்ரைட்டாக நீளமாக இருக்கேன்னு பார்க்குது. ஆனால் இப்போ அதுக்கு அந்த மாதிரி விழலை. He was soaring gradually. He was rising gradually downwards and outwards. He was no longer afraid. பயமே இல்லை. He just felt a bit dizzy. அப்படியே ஒரு மாதிரி டிஸியாக ஃபீல் பண்ணுது. Then he flapped his wings. அப்படியே அதனோட விங்ஸ் அடிச்சுக்கிட்டே he soared upwards. மேலே மேலே போகுது. He uttered a joyous scream. ஏன்னா he became very happy now. அப்படியே சந்தோஷமாக சத்தம் கொடுத்துக்கிட்டே போகுது. He soared higher. மேலே போகுது. He raised his breast and banked against the wind. அப்படியே மேலே அந்த தன்னுடைய பிரெஸ்ட்டை ரைஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும்போதே சவுண்டும் கொடுக்குது. கா 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 லைக் தட். அதனுடைய மதரும் அப்படியே இது கூடையே பறந்து போகுது. ஹர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ். மதரோட விங்ஸும் சத்தம், அதுவும் சத்தம் கொடுக்குது. Then his father flew over him screaming. உடனே அந்த யங் சீகலோட ஃபாதரும் வந்தாச்சங்க. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. அதாவது என்ன, இது பறக்கும்போது இதனுடைய மதர், இதனுடைய ஃபாதர், இதனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பறக்கிறாங்க, மேலே போகிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க, எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly. இப்போ அது கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுச்சு. என்னால் பறக்க முடியாது அப்படிங்கிறது, அது தன்னால் பறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நினைப்பையே அதுக்கு மறந்து போச்சு. And commenced to dive and soar, shrieking shrilly. உடனே the seagull started to dive and soar. He was near the sea now. இப்போ எங்கே வந்தாச்சு, சி பக்கத்தில் வந்துருச்சு. ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் ஓவர் இட், ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். He saw a vast green sea beneath him. உடனே அப்படியே அந்த இதில் பார்க்குது, அப்படியே க்ரீன் சீயை பார்க்குது அடியில், வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். He turned his beak sideways and crowed amusedly. அப்படியே தன்னுடைய பீக்கை சைடுவேலெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குது. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. அந்த green floorல அங்கே யாரெல்லாம் பார்த்தது, அதனுடைய மதரை, அதே சமயத்தில் பிரதர்ஸை அண்ட் சிஸ்டர்ஸை. They were beckoning to him. பெக்கனிங்னா என்ன, என்கரேஜ் பண்ணுறது, அதாவது ஊக்குவிக்கிறது. அதாவது என்னென்னா தங்களை ஃபாலோ பண்ணி வரும் மாதிரியே ஊக்குவிக்கிறது, அதான் பெக்கனிங். He dropped his legs to stand on the green sea. உடனே அது என்ன செய்யுது, அந்த யங் சீகல் தன்னுடைய லெக்ஸை வச்சுட்டு அப்படியே க்ரீன் சீயில் நின்றுட்டுருக்கு. ஹிஸ் லெக்ஸ் sank into it. அப்படியே மிதக்குதா இல்லை, ஹிஸ் லெக்ஸ் sank into it மீன்ஸ் மிதக்கிறதுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை, ஃப்ளோட். பட் ஃப்ளோட்டடுக்கு ஆப்போசிட் sank. அப்போ அதனுடைய லெக்ஸ் என்ன செஞ்சுருக்கு, மிதக்கலை, உள்ளே போகுது. மிதக்குதுன்னு எடுத்துக்கக்கூடாது. He screamed with fright and attempted to rise again. திருப்பியும் பயத்திலேயே சத்தம் போட்டுக்கிட்டே திருப்பியும் மேலே போகுது. flapped his wings.
அதனோட விங்ஸ் அடிச்சுக்கிட்டே. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். ஆனால் இப்போ பசியில் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஹீ குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டைம் பறக்கிறதுனால, ரொம்ப தூரம் பறந்ததுனால அதுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. எதுவுமே இல்லை அதனுடைய பாடியில். ஹிஸ் ஃபீட் சாங்க் இன் டு த க்ரீன் சீ. அந்த க்ரீன் சீக்குள்ளே அதனோட ஃபீட்டு மூழ்கிடுது. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்ட் இட். அந்த க்ரீன் சீயை டச் பண்ணிச்சு அதனோட பெல்லி. அண்ட் ஹீ சாங்க் நோ ஃபார் தேர். அதுக்கு மேலே மூழ்க முடியாது. ஹீ வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். இப்போ மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். இதை சுற்றி வர பார்த்தா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்க? தேவர் ஸ்க்ரீமிங், தேவர் ப்ரைஸிங் ஹிம். அப்படியே பாராட்டுறாங்க. அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். அந்த டாக் ஃபிஷ்ஷோட துண்டை அவங்க என்ன செய்கிறாங்க? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பீக்னால் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது வாட் ஹேப்பன் டு த சீகல்? த சீகல் வாஸ் வெரி ஹாப்பி. வை? He had made his first flight. So this was the experience of which one? The young seagull. From this, what do you understand? First, because of motivation and encouragement, one could come up. அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ரை அகெயின். முயற்சித்தல் என்றைக்குமே வீணாக போகாது. அதனால் முயற்சி செஞ்சால் என்றைக்குமே நமக்கு வெற்றி தான். அதனால் இந்த யங் சீகல் வந்து இட் காட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ளைட். Shall we wind up?